பாப்பாவுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லாதனால வெறும் கஞ்சி சாதம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு புடிச்ச பீட்ரூட் முட்டை பணியாரம் தான் செஞ்சு குடுத்துருந்தேன். இது எங்க ஹவுஸ் ஓனர் அக்கா எனக்கு சொன்ன ரெசிபி. கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்ளோ டேஸ்ட் சூப்பரா இருந்தது. இது செய்றதுக்கு நான் 1/2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது பெருங்காயம் போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை அதில் கொட்டி நல்லா வணக்கி கொடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எந்த காயும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, முட்டையும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. காய் நல்லா வணக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான உப்பும் வேகிறதுக்கான தண்ணியும் நல்லா ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சுண்டுனதும் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நான் இன்னொரு பவுலில் நான் முட்டை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுலேயே நம்ம செஞ்சு வச்சுருந்த பீட்ரூட்டையும் எடுத்து கொட்டி நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அடைச்சி வச்சுருந்த தோசை பேட்டர் எடுத்து நம்ம அதில் தேவையான அளவு ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். இதை நீங்கள் தோசையாக கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் பாப்பாவுக்கு பணியாரமாக தான் சுட்டு கொடுத்துருந்தேன். அடுப்பில் ஒரு பணியாரக்கல்லை வச்சு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு கீ பிடிக்காது அப்படிங்கிறனால நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் நிறையா கூட ஆயில் அப்ளை பண்ணி நார்மலாக எப்பவும் பணியாரம் சுடுற மாதிரி குட்டி குட்டியாக சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா பணியாரம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவும் தேவையில்லை. பாப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இது. டாட்டா பாய் பாய்.